எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சின்னு செல்ஃப் ப்ராடக்ட்ஸில் பார்க்க போகிறது நோ ஸ்வீட்னர் ஆர் சாக்கோ பனானா கிரானோலா. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுகர் இல்லாமல் இந்த கிரானோலா வேணும்னு கேட்குறாங்க. இதுவும் மியூஸ்லி மாதிரி தாங்க, பட் இதை பேக் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம். இதில் ரெட் பனானா மெயினாக நாங்கள் கலந்து தாங்க செய்கிறேன். அதனால் அதோட ஸ்வீட்னஸே உங்களுக்கு ரிச்சாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் பாலில் சுகர் கலந்தும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது நான் சாக்கோ பனானா கிரானோலா 4 வகையான அவலை வச்சு செய்ய போகிறேங்க. 3 வகையான மில்லட்ஸும் 1 வகையான பாரம்பரிய அரிசியும் எடுத்துருக்கேங்க. இது சோளம், கம்பு, ராகி, கருப்பு கவுனி, இது 4மே அவலுங்க. இந்த அவலை எடுத்துட்டு செவ்வாழை பழமும் கொக்கோ பவுடரும் பயன்படுத்தி இந்த கிரானோலாவை நம்ம செய்ய போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா அவளையும் ஒன்று சேர்த்துட்டு அதில் 6 வகையான சீட்ஸும் 2 வகையான நட்ஸும் கலந்துட்டுங்க. அது கூட செவ்வாழைப்பழத்தையும் கொக்கோ பவுடரையும் அரைச்சி நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அவன் ட்ரேயில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணதுக்கப்புறம் இது நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பேக் பண்ணி பேக் பண்ணியாச்சு. இது டோட்டலாக 500 கிராம் இருக்குது. இதில் எந்த ஒரு சுகரும் கிடையாது. நீங்கள் தேவை அப்படின்னா மில்கில் சுகர் கலந்து இதை ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். நோ ஸ்வீட்னர் கிரானோலான்னு சொல்லுவாங்க. இதில் தேவையான சுகர் நம்ம ரெட் பனானாலேருந்தே நமக்கு கிடைக்கும்.